அவருடைய கார் அந்த இருசக்கர வாகனத்திற்கு மிக அருகாமையில் வந்து இருக்கு. அதுல வந்து அவர் முறைச்சிருக்கலாம். முதல்ல தலைவர் உள்ளார இருக்காருன்னு தெரியாம முறைச்சிருக்கலாம். பொதுவா உங்களுக்கு வந்து இன்னைக்கு என்னன்னா, டூ வீலர்காரவங்களுக்கும் ஃபோர் வீலர்காரவங்களுக்கும் இருக்கிற பெரிய, அது வந்து ரெண்டு எரிஞ்ச கட்சி எரியாத கட்சி மாதிரி. இப்ப டூ வீலர்காரவங்க குறுக்க வந்தா ஃபோர் வீலர் ஓட்டிட்டு போற டிரைவர் திரும்பி பார்த்து கையால் அவங்களை காட்டி ஏசிட்டு தான் போவார். இல்லைன்னா அவருக்கு கார் ஓட்ட தன்மை வராது. அது மாதிரி டூ வீலர்காரவங்களும் இந்த ஃபோர் வீலர் கொஞ்சம் பின்னாடியே வரணும் நமக்கு பின்னாடின்னு சொல்லி அவங்களும் சைடு கொடுக்காமயே போவாங்க. இது வந்து நம்ம பல முறை பார்த்திருக்கிறோம். அது மாதிரி ஏதோ ஒண்ணு நடந்துட்டு. சிறுத்தைகள் தலைவரோடு வந்த சிறுத்தை தோழர்கள் கொஞ்சம் எல்லை மீறி நடந்துகிட்டாங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. இது வந்து சிறுத்தைகளுக்கு புதிதல்ல. நீங்க வந்து ரொம்ப காலமாவே அவங்க ஆர்வ மிகுதியால, அதுவும் அவரு வந்துட்டாருன்னா, நம்ம ஒரு மேடை கலைஞருக்கே அந்த சங்கடம்லாம் வந்தது உண்டு. அவர் திருமாப்பேரை எப்பெல்லாம் சொல்றாங்களோ அப்பெல்லாம் அவங்க வந்து எழுச்சி நின்று கை தட்டுவாங்க. என்ன காரணம்? என்ன ஒரு ஆர்வ மிகுதி தான். நம்முடைய தலைவர் முன்னிலைப்படுத்தப்படுகிறார் என்கிற ஒரு ஆர்வ மிகுதி. அந்த ஆர்வ மிகுதியில அவங்க வந்து அந்த டூ வீலர்காரரை அடிச்சுட்டாங்க, இல்லைன்னு சொல்ல முடியும். ஆனா தலைவருக்கு கார் உள்ளார உட்கார்ந்து அது எப்படி தெரியும்? அது அல்ல பிரச்சனை. இரண்டாவது, இவர்கள் அந்த பிரச்சனையை எப்படி கொண்டு போகிறார்கள் என்றால், திருமாவளவன் வன்முறையை தூண்டுகிறார். இத வந்து இப்ப அந்த டூ வீலர்காரரே மறைஞ்சிட்டாரு. அவர் யாரு என்னங்கிறதே மறைஞ்சிட்டு, இந்த பிரச்சனை இன்றைக்கு பாரதிய ஜனதா கையில் எடுத்துக்கொண்டு, திருமாவளவன் ஒரு நாகரிகமான, ஒரு கொள்கை ரீதியான, பண்பாடு மிக்க ஒரு அரசியல் தலைவர். தான் ஏற்றுக்கொண்ட கொள்கைக்காக இது நாள் வரை அவர் வந்து கொஞ்சம் கூட புழறாமல் அந்த கொள்கையை நடைமுறைப்படுத்துகிறவர்கள்ல திருமாவும் ஒருவர். இந்த மதசார்பின்மை என்கின்ற கொள்கையில மிக உறுதியாக இருக்கிற ஒரு தோழர். நீங்க அவரை ஒரு சின்னோண்டு விஷயத்துல ஒரு இடுக்குல விட்டுக்கிட்டு அவரை நசுக்க முயற்சித்தால் என்ன அர்த்தம்? அது ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கிறது, அதுக்கு வந்து கண்டனங்கள் எழுந்திருக்கின்றன. திருமாவளவனுடைய அடிப்படை இயல்பு அதை போன்ற இயல்பு அல்ல. பெருந்தன்மையானவர், பணிவானவர், பிறரிடம் அடக்கமாக நடந்து கொள்கிறவர், சமூக ஒற்றுமைக்கு வித்திடக்கூடியவர். உதாரணமா மற்றவர்களை விட நாம சொல்லலாம், இந்த மாவட்டத்துல அவர் தேர்தல் எடுக்கிறார்.